இன்றைக்கி சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா முன்னாடி ஒரு வாட்டி சண்டே எபிசோட் முடிஞ்சு இவங்க 2 பேருக்கும் ஃபைட்டுன்னு சொன்னாங்க. எஃப்ஜே அண்ட் அரோராக்கு ஒரு ஃபைட்டுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஃபைட் நடந்துச்சு. அப்புறம் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பெரிய ஃபைட் அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய பூகம்பமாகவே வெடிச்சுது. இப்போ இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா விக்ரம் இல்லை, திவ்யாவுக்கும் வாட்டர்மெலனுக்கும் ஒரு சண்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக 2 விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வாட்டர்மெலன் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து கொஞ்சம் டூ மச்சாக போயிட்டே இருந்தார். மேபி அதனால சண்டை வந்திருக்கலாம். இல்லைன்னா வாட்டர்மெலனுக்கு சாப்பாடு விஷயத்தில் பிரச்சனை இருந்தது. எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கேட்குறேன், எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ திவ்யாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை எல்லாருக்கும் இருக்கிறத ஈக்குவலாக ஷேர் பண்ணி தான் கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ராவெல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபுட்டு பேஸ்டு சண்டையா இல்லை சும்மா போயிட்டு திவ்யா அழகாக இருக்க திவ்யா அந்த பேஸ்டு சண்டையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எபிசோட் முடிச்சு செம்மையான தரமான சம்பவம், எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடைச்ச நியூஸை சொல்கிறேன். அது ஒருவேளை புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னா என்னை விட்டுருங்க, அது எனக்கு தெரியாது. நேற்றுக்கே 2 பேருக்கும் பயங்கரமாக லைவில் ஏதோ சண்டையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. வாட்டர்ஸ் வெளியே போங்க, கேட்டை திறங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் திவ்யா நான் உட்கார, திவ்யா நான் உனக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறேன் திவ்யா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவே என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவேன் இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி அந்த கல்யாண சண்டையா இல்லை எதில் போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. எனக்கு ஏதோ இந்த வாட்டர்மெலனும் திவ்யாவும் பேசிகிட்டு இருக்கும் போதே எனக்கு ஷுவராக தெரியும், இது கண்டிப்பாக இது ஒரு பெரிய வாட்டர்மெலன் ஜூஸில் தான் போய் கடைசி நிற்க போகுது. ஜூஸ் மாஸ்டருக்கு தான் ஜூஸ் தான் போட போகிறாங்க, அதான் நடக்க போகுது நான் நினச்சிருந்தேன். ஏன்னா அவருக்கும் கோவம் தான், அவரும் சும்மா விட மாட்டார், திவ்யா கோவம் தான், திவ்யாவும் சும்மா விட மாட்டாங்க. 2 பேரும் ஸ்டாப் பண்ணுற ஆள் கிடையாது. எவ்வளோ பெரிய சண்டையாக வெடிக்க போகுதோ தெரில. ஸோ இன்றைக்கி சண்டே எபிசோட் விஜய் சேதுபதி சார் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா இந்த சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சாண்ட்ரா எவிக்ஷனுக்கு அப்புறமா. ஸோ அது என்ன சண்டைன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.